நம் கதையின் நாயகி சக்தி இன்று வீட்டை விட்டு ஓடிப்போவதாக முடிவெடுத்து கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாள். சக்தி இப்படி ஓடிப்போவதாக முடிவெடுத்ததற்கு பின்னால் உள்ள காரணத்தை ஒரு பிளாஷ்பேக் மூலமாக பார்த்துவிட்டு வருவோம். அதுவரை அவள் கடிதம் எழுதி கொண்டிருக்கட்டும். சக்தி, வயது 19, இளங்கலை 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள். நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள். அப்பா வரதன் காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கிறார். அம்மா அமிர்தா தனியார் பள்ளி தாளாளர். இவர்களின் ஒரே மகள் சக்தி. 1 வருடத்திற்கு முன் கல்லூரியில் நடந்த கோஷ்டி மோதலில்தான் இனியனை சந்தித்தாள் சக்தி. இனியன் அந்த ஏரியாவின் பிரபல ரவுடி. அவன் நண்பனும் சக்தி படிக்கும் கல்லூரியில்தான் படிக்கிறான். அவனுக்கும் எதிர்கோஷ்டிக்கும் நடந்த சண்டையில் நண்பனின் உதவிக்காக வந்தவன்தான் இனியன். அவன் செய்த அடாவடித்தனம் பொறுக்காமல் தன் அப்பாவிற்கு போன் செய்து இனியனை பிடித்து கொடுத்து விட்டாள். அன்றுதான் முதலாக சக்தியும் இனியனும் சந்தித்துக் கொண்டனர். மோதலில் ஆரம்பித்த அவர்களின் சந்திப்பு அடுத்த 3 மாதத்தில் காதலில் வந்து முடிந்தது. சக்தியை பார்த்த உடனேயே அவளை மடக்க முடிவு செய்தான் இனியன். சக்தியின் பின்னாலேயே சுற்றி அவளின் பாசத்தை சம்பாதித்து அவளை காதல் வலையில் வீழ்த்தி விட்டான். இருவரும் பார்க், தியேட்டர் என சுற்றி தங்களின் காதலை வளர்த்து வந்தனர். சுமூகமாக போய்கொண்டிருந்த அவர்களின் காதல் வாழ்க்கையில் லண்டனில் இருந்து வந்த புயல் அடித்துவிட்டது. வரதனின் தங்கை மகன் அஜய் லண்டனில் வேலை பார்த்து வந்தான். விடுமுறைக்கு ஊருக்கு வந்தவன் தன் மாமா வரதனை பார்க்க வந்திருந்தான். அப்பொழுதுதான் சக்தியை பார்த்தான். சிறு வயதில் பார்த்த சக்திக்கும் இப்போது வளர்ந்து பருவ பெண்ணாக இருக்கும் சக்திக்கும் இடையில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள். அஜயின் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை. அவ்வளவு அழகாக வளர்ந்திருந்தாள் சக்தி. சக்தியை பார்த்தவுடன் தன் அம்மா மூலமாக அவளை பெண் கேட்க ஏற்பாடு செய்து விட்டான். அவர்கள் கேட்டவுடனே வரதன் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அஜயின் அழகும் படிப்பும் வேலையும் அவரை கவர்ந்து விட்டது. அவன் 1 மாத விடுமுறையில்தான் வந்திருந்தான். அதற்கு முன் கல்யாணத்தை முடித்துவிட வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். விஷயத்தை கேள்விப்பட்ட சக்தி ஆடி போய்விட்டாள். தங்களின் காதல் வாழ்க்கையில் இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்பதை அவள் நினைத்து பார்க்கவில்லை. வீட்டில் அஜயை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதமா என கேட்டபொழுது சக்தியால் எந்த மறுப்பும் சொல்ல முடியவில்லை. ஏனெனில் அஜயிடம் எந்த குறையுமே அவளால் கண்டறிய முடியவில்லை. இனியனிடம் தகவல் தெரிவித்தாள் சக்தி. உடனே வீட்டை விட்டு கிளம்ப சொல்லிவிட்டான். முதலில் இனியனை நம்பி வீட்டை விட்டு போகலாமா? அப்படி செய்தால் அம்மா அப்பாவின் நிலை என்ன ஆகும் என்பதையெல்லாம் யோசித்தாள் சக்தி. ஆனால் வீட்டில் இனியனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என தெரியும். தனக்குள் இனியன் மேல் எப்படி காதல் வந்தது என்பதே சக்திக்கு இதுவரை புரியவில்லை. இந்த நிலைமையில் எப்படி வீட்டில் இருப்பவர்களுக்கு புரிய வைக்க முடியும்? அதனால் இனியன் சொன்னவுடன் அவனுடன் கிளம்ப தயாராகிவிட்டாள். தன் நெருங்கிய தோழி அணுவிடம் மட்டும் இதை பற்றி தெரிவித்திருந்தாள். அனு இனியனை பற்றி கேள்விகள் கேட்டு சக்தியை துளைத்தெடுத்து விட்டாள். அனு கேட்ட எந்த கேள்விக்குமே சக்தியிடம் பதில் இல்லை. இல்லை என்று சொல்வதை விட இனியனை பற்றி எதுவும் தெரியவில்லை என்றே சொல்லலாம். இனியனை பற்றி தெரிந்து கொள்ள நினைத்து அவனை கேட்ட போது எல்லாம் அவன் ஏதாவது பேசி மழுப்பி விடுவான். நான் ரவுடின்னு தெரிஞ்சுதானே என்ன விரும்பின? எனக்குன்னு யாருமே இல்ல உன்னை தவிர என்பதை தவிர வேறெதுவும் சொன்னது இல்லை. காதலிக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்திற்கு சக்தியை வர சொல்வான். விதவிதமான கார் அல்லது பைக்கில் வருவான். நிறைய பணம் வைத்திருப்பான். நன்றாக செலவு செய்வான். அவனுடன் இருக்கும் பொழுது சக்தி பாதுகாப்பாக உணர்வாள். இதை தவிர இனியனை பற்றி எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு தைரியத்தில் இனியன் கைவிட மாட்டான் என நம்பி கிளம்பிக் கொண்டிருக்கிறாள். வீட்டிலிருந்து பணம், நகை எதுவுமே எடுத்து வர வேண்டாம். போட்டிருக்கும் துணியோடு வந்தால் போதும் என சொல்லிவிட்டான் இனியன். அப்பாவிற்கு இருக்கும் செல்வாக்கிற்கு காணாமல் போன செய்தி கிடைத்த 2 மணி நேரத்தில் கண்டுபிடித்து விடுவார். ஆனால் அதற்கு இனியன் என்ன செய்வான்? அவன் திட்டம் என்ன என்பதும் தெரியவில்லை. அணு வேறு ஏகத்துக்கு பயமுறுத்தி வைத்திருந்தாள். இனி எதையும் யோசித்து பிரயோஜனம் இல்லை. சரியாக 7 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரும்படி தகவல் சொல்லியிருந்தான் இனியன். சக்தி தனது கல்லூரி பேக்கில் ஒரு செட் மாற்று உடை, தனது சேமிப்பு ஒரு 5000 ரூபாய், தேவையான சில பொருட்களை எடுத்து வைத்திருந்தாள். மணி 5:30. மன்னிப்பு என்ற வார்த்தையை விதவிதமாக எழுதி 2 பக்க பேப்பரை நிறைத்திருந்தாள் சக்தி. இந்த கடிதம் மன்னிப்பை தராது என தெரியும். ஆனால் தான் வீட்டை விட்டு சென்றுவிட்ட தகவலை தரும் என்ற நம்பிக்கையில் எழுதி அதை தனது அறையில் டிவி டேபிளில் வைத்தாள். பின்பு எழுந்து குளியல் அறைக்குள் சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு பூஜை அறைக்குள் நுழைந்தாள். மனதில் கடவுளை வேண்டினாள். வெளியே வந்து மணியை பார்த்தாள்.
6:15 என காட்டியது. அருகில் இருந்த அறையை எட்டி பார்த்தால் அப்பாவும் அம்மாவும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர். இன்று தான் செய்ய போகும் காரியத்தால் இவர்கள் எவ்வளவு துன்பப்படுவார்கள் என்று யோசித்தவளுக்கு கண்களில் கண்ணீர் குளம் கட்டுவதை எவ்வளவு முயன்றும் தடுக்க முடியவில்லை. பேக்கை எடுத்துக்கொண்டு வாயிற்கதவை திறக்கப் போகும் நேரத்தில் கேட்டது